சிறுகடி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிந்தாமணி வந்து மகள்கிட்ட வந்து எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனா, அவங்க வந்து எதுக்குமே பிடி குடுக்காம, "நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீ என்னைய பத்தி எதுவும் கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மீனா வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, "உண்மையிலே நீ சந்தோஷமா இருக்கிறியா சத்யா கூட?" அப்படின்ட்டு. "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க எல்லாருமே என் மேல ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. அதுவே எனக்கு சந்தோஷம் தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. வசதி அப்படிங்கிறது வந்து மனசுல தான் இருக்கு. அத விட்டுட்டு நம்ம ஆடம்பரா வாழ்றது மட்டும் நம்மளுக்கு வசதியா, சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிற முடியாது அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத பத்தி நேரா வந்து சுருதிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மீனா. "நீங்க இந்த மாதிரி ரவிய கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சா?" அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க, "அப்படியெல்லாம் கிடையாது. சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்களோட வாழும்போது அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். மத்தபடி அடிப்படை வசதிங்கிறத நம்ம பெருசா எதிர்பார்க்க வேண்டியதில்ல." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இத வந்து முத்துட்ட வந்து சொல்றாங்க. முத்து, "அதான் சொல்லிட்டாப்புலல்ல, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்றாரு. இருந்தாலும் என் மனசுல ஒரு சின்ன சங்கடம் இருக்குங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டு அந்த வீட்ல வந்து இருக்கும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வெளியில சொல்லாம கூட நம்மட்ட இருக்கலாம்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல மீனா, நாளைக்கு நம்ம அவங்களுக்கு ஒண்ணு பண்ணுவோம்" அப்படின்றாரு. அவரு என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசிய கொண்டு போய் அவங்க ரூம்ல மாட்டி விட்டுருவோம். கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஐடியா பண்றாரு. அதே மாரி அந்த ஏசிய வாங்குறதுக்கு அண்ணன் கடைக்கு வராரு. அங்க தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. ஏற்கனவே அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்காதவங்க, புருஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம முத்து மீன் அங்க வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி போகுது. அத சமாளிக்கிறதுக்கு படாபாடு படுறாரு. பத்தாததுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம ஜோசியர் சொல்லவே வேண்டியதில்ல. அவர் அடிக்கடி கைய காமிச்சு, "இவர் தாங்க அவங்க அந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட்" அப்படின்ட்டு முத்து மீனாட்ட சொல்லிர்றாங்க. அவர் வந்து சமாளிச்சுட்டு, "சார் எல்லா டைமும் என்னவே மாட்டி வரீங்களே, இதனால பிரச்சனை வந்துற போகுது" அப்படிங்கிறாரு. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்க வீட்டாளுங்க முன்னாடி தானே நான் சொல்றேன். மத்தபடி வந்து நான் அந்த பிள்ளைய வந்து உங்க ஒய்ஃப்ன்னு நான் சொல்லிக்கிற போறேன்" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயமாவே இருக்கு. மனோஜ சுத்தி வந்து ஒரு கூட்டமே இருக்கு. அவர் வந்து தப்பான விஷயங்கள வந்து கொஞ்சம் பயந்து சுபாவமா பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா வந்து மனோஜ்ட்ட கேட்குறாங்க, "உண்மையிலேயே வந்து உன்னுடைய குழந்தை தானே அது?" அப்படின்ட்டு. "அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, அவ பொய் சொல்றா" அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. எதா இருந்தாலும் உண்மைய சொல்லிர்றா, இல்லாட்டா பின்னாடி பிரச்சனை அதிகமாகி போயிரும் அப்படின்றாங்க. ஆனா மனோஜ் சமாளிச்சுக்கிட்டே இல்ல இல்லங்கிறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற பக்கத்துல தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.